T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்று ஆட்டத்துல ஆஸ்திரேலியாவை 21 ரன்கள் வித்தியாசத்துல ஆப்கானிஸ்தான் அணி அபாரமான வெற்றி பெற்றிருக்குங்க. சோ இதை பத்தின தகவல் தான் இந்த வீடியோ நாம் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். T20 உலகக்கோப்பை தொடருடைய சூப்பர் 8 சுற்றுல குரூப் ஏ பிரிவுல ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா அணிகள் இன்னைக்கு மோதினாங்க. டாஸ் ஜெயிச்ச ஆஸ்திரேலியா அணி பாத்தீங்கன்னா பந்து வீச்ச தேர்வு செஞ்சிருக்காங்க. சோ முதல்ல பேட் பண்ண ஆப்கானிஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவுல 6 விக்கெட் இழப்புக்கு 148 ரன்கள் குவிச்சிருந்தாங்க. அந்த அணியுடைய அதிகபட்ச ஸ்கோரா குர்பாஸ் அவர்கள் 60 ரன்களும் சத்ரான் 51 ரன்களும் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்திரேலியா அணியோட தரப்புல பேட் கமின்ஸ் 3 விக்கெட்களும் ஆடம் ஜம்பா 2 விக்கெட்களும் கைப்பற்றிருந்தாங்க. இதை தொடர்ந்து 149 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்ற இலக்கோட களமிறங்கின ஆஸ்திரேலியா அணிக்கு தொடக்கத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அதிர்ச்சி காத்திருந்தாங்க சொல்லணும். ஏன்னா அடுத்தடுத்து விக்கெட்டுகள் பாத்தீங்கன்னா இழந்தாங்க. தொடக்க ஆட்டக்காரரான டிராவிஸ் ஹெட் ரன் எதுவுமே எடுக்காமலும் வார்னர் 3 ரன்கள்லயும் ஆட்டம் இழந்து மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்தாங்கன்னே சொல்லணும். இவர்களை அடுத்து களமிறங்கிய மிச்சல் மார்ஷ் பாத்தீங்கன்னா 12 ரன்கள்லயும் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் 11 ரன்களையும் ஆட்டம் இழந்தாங்க. இதை தொடர்ந்து களமிறங்கிய கிளென் மேக்ஸ்வெல் பாத்தீங்கன்னா இந்த முறை நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தொடர்ந்து ரன் சேர்ப்புல ஈடுபட்டுட்டு வந்தாரு. இன்னொரு ரன்ல தொடர்ந்து விக்கெட்கள் போனாலுமே கிளென் மேக்ஸ்வெல் பொறுப்பா விளையாடி அரை சதத்தை கடந்த நிலைமையில 51 ரன்கள்ல முக்கியமான கட்டத்துல ஆட்டத்தை இழந்துட்டாருங்க. சோ ஆஸ்திரேலியா அணி 19.2 ஓவர்ல 127 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 21 ரன்கள் வித்தியாசத்துல ஆப்கானிஸ்தான் அணி அபாரமான வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு அப்செட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க. சூப்பர் 8 சுற்றுகள்ல இருந்து அரையிறுதிக்கு செல்லக்கூடிய அந்த 4 அணிகள் யாரு, கோப்பையை ஜெயிக்கிறதுக்கு எந்த அணிக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு, உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.